வணக்கம். நீங்க இங்க பார்க்குறது 4 சாக்கெட், 4 ஸ்விட்சஸ் போடுற ஓப்பன் வுட்டன் பாக்ஸ். சைட் பர்ப்பஸ்க்காக, அதாவது வெளில அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கு தேவையான ஸ்விட்சஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸ்விட்சஸ், ஸ்க்ரூஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஒயர்ஸ் நீங்கள் அந்தந்த ஸ்பெசிஃபிக் கலர் ஒயர் போட்டிங்கனாக்கா, எங்களுக்கு இன்னும் அதிகமாக பாக்ஸ் டைமென்ஷன் பண்ணும்போது தேவைப்படும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அதை அசெம்பிள் பண்ணிட்டோம். அசெம்பிள் பண்ணுற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு தனியாக போட்டு விட்றேன். இந்த அசெம்பிள் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சாக்கெட், ஒரு சுவிட்ச், அதாவது ஒரு சாக்கெட்டுக்கு ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸை முதல்ல அசெம்பிள் பண்ணுறோம். ஃபேஸ் லூப்பிங் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னர் லூப்பிங் பார்த்தீங்கன்னாக்கா கீழே போடுங்க. அதுதான் உங்களுக்கு எப்பவுமே ஈஸி. அதுதான் நம்ம எப்பவுமே பண்ணுறது. ஒரு சில பேர் மேலே போட்டிருப்பாங்க. அப்படி போடாதீங்க. இப்போது மேலே வந்து அவுட்புட், அதாவது இன்புட் கொடுத்துட்டோம் அவுட்புட் சாக்கெட்டுக்கு. அதுக்கு தனித்தனியாக உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். எர்த்தையும் அதே போல் நியூட்ரல் எப்படி ஜாயின் பண்ணியிருக்குமோ அதேமாரி எர்த்தையும் நீங்கள் இன்புட்டில் கொடுத்து விட்டுடலாம். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணுமென்றதுக்காக பெருசாக போடல. மொத்தமாக இத்தனை பாக்ஸ் நம்ம ஒரே நாள் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 பாக்ஸ் 30 மீட்டர் கேபிள் லென்த்தோட. ஓல்டு மாடல் சுவிட்சஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு டைம் எடுக்கும். முதல்ல ஸ்க்ரூஸ், ஸ்விட்சஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. ஒயர்ஸ் அளவெடுத்து கட் பண்ணிக்கோங்க. டெர்மினேஷன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஸ்பீடாக பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.